நேற்றுக்கு அலங்காநல்லூர் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில முதல் பரிசு யாருக்கு அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை வெடிச்சது. அது அதிகமான மாடுகளை பிடிச்ச இரு வீரர்கள்ல ஒருத்தருக்கு 2ஆம் பரிசு பின்னர் அறிவிச்சாங்க. அந்த 2ஆம் பரிசு பெற்ற 2ஆம் பரிசு அறிவித்த அபிஷிக்தர் சிவகங்கை மாவட்டம் பூவந்தியை சேர்ந்தவர். இப்ப அவர் நம்மிடையே இருக்கிறாரு. நேத்திக்கு அறிவிச்சதுல என்ன இடர்பாடு, எதனால 2ஆவது பரிசு உங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்களும் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, அதனுடைய காரணத்தை சொல்லுங்க. நேற்று நடந்த ஜல்லிக்கட்டில் லீடிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது முழுக்க முழுக்க கமிட்டி ஒன் சைடு பண்ணிட்டாங்க. கமிட்டியோட சேர்ந்து முக்கிய தலைவரும் ஒன் சைடு பண்ணிட்டாரு. அப்படின்னா முக்கியமாக ஒன் சைடு தான் பண்ணியிருக்காங்க. இல்லை, நீங்க சொல்றீங்க, அதாவது குற்றச்சாட்டை சொல்றீங்க, அதுக்கு என்ன காரணம், எதனால ஒன் சைடு பண்ணாங்க? இல்லை மாடு பிடிச்சதுல எண்ணிக்கையில கூடவா, இல்லை டைமிங்ல கூடவா, எது மாதிரி விதி மீறல் பண்ணியிருக்காங்க? எண்ணிக்கையும் குறைச்சிருக்காங்க. எனக்கு கொடுத்த டைமிங் காட்டிலே அந்த பையனுக்கு 1.5 மணி நேரம் அதிகமாக டைமிங் கொடுத்துருக்காங்க. டைமிங் ப்ராப்ளம். இதை பல கோடி மக்கள் நேரலையிலையும் பார்த்து இருக்கிறாங்க. உங்களுக்கு குற்றச்சாட்டுடைய ஆதாரங்கள் இருக்கா? நான் அந்த பையனை குற்றச்சாட்டுலாம் சொல்லலை. நான் கமிட்டி தான் குற்றச்சாட்டு சொல்றேன். இதுல என்னன்னா, நான் காலையில இந்த வருஷத்தோட விதிமுறையே ஒரு பையன், ஒரு லீடிங் பிடிக்கிற பையனுக்கு 2 பேட்ச் தான், ஜல்லிக்கட்டு வீரருக்கு 2 பேட்ச் தான். நான் இந்த 2 பேட்ச், ஒரு பேட்ச் 1 மணி நேரம், 2 மணி நேரம் நான் மாடு பிடிச்சேன். காலையிலேருந்து 2 பேட்ச், 2ஆவது பேட்ச், 3ஆவது பேட்ச், 2 பேட்சில் 11 மாடு பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி கமிட்டியில் சொன்னாங்க. அப்புறம் அந்த பையனை 5ஆவது பேட்சில் இறங்கி 6ஆவது பேட்ச், 7ஆவது பேட்ச், 8ஆவது பேட்ச் வரைக்கும் தொடரணும்ட்டு 5ஆவது பேட்ச், 6ஆவது பேட்சையும் 3.5 மணி நேரம் தள்ளி வச்சு ஒரு பேட்சுக்கான நேரத்தையும் அந்த பையனை கொடுத்து அந்த பையனை மாடு பிடிக்க வச்சிருக்காங்க. அப்படி பிடிச்சும் அந்த பையன் 11 மாடு பிடிச்சிருக்காரு. இப்போ இது மாதிரி இடர்பாடுகள் வருங்காலத்தில் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள்லாம் பின்பற்றணும், அதை சொல்லுங்க. முக்கியமா முதல் பரிசு இந்த காரு, பைக் இதெல்லாம் தவிர்க்கணும். அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்கன்னா அதுவே பெரிய விஷயம். அது என்ன போன்ற வீரர்களுக்கு ஒரு மரியாதையா இருக்கும். ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு தலைவர் இருக்காரு, ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் இருக்காரு. பேரவை மூலியமா தான் ஜல்லிக்கட்டை நடத்தணும். சிவகங்கை மாவட்டம் பூவந்தியை சேர்ந்த அபிஷிக்தர் அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா, கமிட்டியை சரியான நடவடிக்கை எடுக்கல, ஜட்ஜ்மெண்ட் தப்பு அப்படின்ட்டு. அதுக்காண்டி அவர் நீதிமன்றத்தை நாடி அதுக்குள்ளே தீர்வை எதிர்பார்க்கிறார். இருந்தாலும் வருங்காலத்தில் இது போன்ற ஒரு சர்ச்சை எழுதக்கூடாது அப்படிங்கிறது தான் விளையாட்டு வீரர்களுடைய எல்லாருடைய கருத்தா இருக்குது. சிவகங்கை மாவட்டம் சத்தியம் செய்திகளுக்காக ரா பாஸ்கரவேல்.